ஆர்டிகல் 15க்கு எதிரானது அது. அதை நம்ம கேள்வி கேட்டோமா? அதை எதிர்ப்பதற்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள், சீர்திருத்த அமைப்புகள், அரசு ஊழியர் அமைப்புகள் போராடாமல் விட்டு இன்றைக்கு துணைவேந்தர் பிரச்சனையை மட்டும் நாம் கவனம் செலுத்தி கொண்டிருந்தால் பின்புறம் நாம் என்னென்ன கோட்டை கட்டி வைத்திருந்தோமோ தமிழகத்தில் அனைத்து கோட்டைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த ஆபத்தை உணராமல் நாம் இன்னைக்கு நாடு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா துணைவேந்தர் பிரச்சனை, ஆளுநருடைய பவர், இதுதான் ஓடிட்டு இருக்க ஒழிய இதை பத்தி நம்ம யாரும் பேச மாட்டிருக்குமே. அதுதான் எனக்கு வருத்தமாக உள்ளது. வருங்கால தலைமுறை இன்னும் 2-3 தலைமுறைகளுக்கு அவர்கள் ஆபத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க பாட புத்தகத்தை நீங்க மாத்த போறாங்க. பாட புத்தகத்தை அதுக்குதான் நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வேன்னு சொல்லிட்டு போன மாசம் ஒரு தேர்வு வச்சாங்க. நாடு முழுக்க பள்ளி கல்வித்துறையில வைத்தார்கள். அந்த வச்சு அதனுடைய ரிசல்ட் என்ன, அதனுடைய அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்து நீங்க நாடு முழுக்க நீங்க சிலபஸை மாத்த போறீங்க. நீங்க சிலபஸை மாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்னென்ன கொள்கைகளுக்காக நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த கொள்கைகளுக்கு நேர் எதிராக, இந்திய அரசியலமைப்புக்கு நேர் எதிரான கொள்கைகள் குழந்தைகளுடைய மனதிலே விஷமாக இறங்க போகிறது. இன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இன்னைக்கு சனாதன தர்மத்தை ஒரு சாப்டர் சேர்த்தாச்சு. இப்படியான ஆபத்துகளை சுட்டி காட்டி நீங்க தேசிய கல்விக் கொள்கையை நீங்க எரடிகேட் பண்ணாமல் இந்த பிரச்சனைக்கு உங்களால் தீர்வு காணவே முடியாது.